திராவிட இயக்க திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பேசுறதுக்காக திராவிட இயக்க பேச்சாளரும் பேராசிரியருமாகிய தோழர் மஞ்சுளா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி +2 படிக்கிற பொண்ணு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு கழிக்கிறதுக்காக சிறுநீர் கழிக்கிறதுக்காக பின்புறம் போயிருக்கு. அப்போ அந்த நேரத்துல 2-3 பேர் அந்த பொண்ணை ஏதோ பண்ணியிருக்காங்க, மர்மமான முறையில இறந்துருக்கு. அது குறித்து இப்ப அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. இன்னைக்கு கனிமொழி அக்கா கூட அங்க போயிட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் எப்படி தடுக்கலாம்? சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து தொடர் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக பல்வேறு குற்றங்கள் நடந்துட்டு, ஒரு பக்கம் இங்கதான் இந்தியா மாநிலங்கள்லயே எடுத்தீங்க அப்படின்னா பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சதவீதம் அதிகம். இன்னொரு பக்கம் கல்வி வளர்ச்சி, பெண்களின் கல்வி வளர்ச்சி அதிகம். இப்போ இப்படியான ஒரு சூழல்ல இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளும் நிறைய நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். அப்போ இதை எப்படி பாக்குறது? ஒருவேளை இவங்க படிக்கிறதுக்கு வெளியில வர்றதுனால, வேலைக்கு வெளியில வர்றதுனாலதான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்ததாக இவங்க நேரம் கெட்ட நேரத்துல வெளியில போயிட்டு வராங்க, அதனால இப்படி நடக்குதா, இது அடுத்த கேள்வி. ஒருவேளை அந்த பெண் ஒரு கண்ணியமான உடையை உடுக்கல, அதனால்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதை எப்படி பாக்குறது? ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு தெருவுலயோ அல்லது சாலையிலயோ மனநலம் பாதிக்கப்பட்டவரை நம்ம பாக்குறோம். அவர் சரியான ஆடையில தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா அவருக்கு தன்னுடைய நிலையே அவருக்கு தெரியாது. அந்த சூழல்ல ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தன்னுடைய நிலைமை என்னவா இருக்குன்னே தெரியாம அவங்க தன்னுடைய ஆடைகளை பற்றி கவலைப்படாம போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள நீங்க பாலியல் இச்சையோடு பார்ப்பது என்பது சரியான மனநிலையாக இருக்குமா? இதுதான் நம்முடைய கேள்வி. ஒரு குழந்தை இருக்கு, பிறந்த குழந்தை இல்ல கை குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை நமக்கு அது உடை மாற்றோம், இல்ல அது சிறுநீர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா தொடச்சி விடுறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த குழந்தைய பார்த்து, ஒரு பெண் குழந்தைய பார்த்து எனக்கு பாலியல் ஆசை ஏற்பட்டுச்சு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்தா நான் அதை பாக்குறேன். அப்போ ஒரு பக்கம் பெண்கள் முன்னுக்கு வரணும், வீட்டோட அடங்கி போயிடக்கூடாது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற அந்த கேட்ட காலம் மலையேறி போகணும், ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா, அதுவும் கொடூரமான முறையில சிறுமிகளும் பெண்களும் கொல்லப்படுறாங்க அப்படின்னா இத எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இதன் மீது கவனம் செலுத்தலையா? இத்தனைக்கும் அந்த தூத்துக்குடியினுடைய எம்பி ஒரு பெண், கனிமொழி அம்மையார் அங்க போய் ஆறுதல் சொல்றதுக்காக போகும்போது அவங்கள சுத்தி நின்னு அவர்களுடைய பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய உறவினர்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேக்குறாங்க. நீங்க ஏன் நேற்று வராம போயிட்டீங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு, இந்த மாதிரி போயிட்டே இருந்தா என்ன நடக்குது, இந்த பெண் இறந்து இருக்காங்க இல்லையா அந்த சிறுமி, அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு அரசு வேலை கொடுக்கணும், இப்படின்னு பல்வேறு கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில ஒரு பெண் எம்பியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே இந்த மாதிரி மோசமான முறையில, கொடுமையான முறையில ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கே இல்லைங்க. இனிமேல் பெண்களை வெளியிலேயே அனுப்பாதீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட்டி வச்சு பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னுதான் தோணுது. நான் இந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க. இந்த சம்பவத்துல வீட்டுல இருந்த அந்த மாணவி 12ஆம் வகுப்புக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு இயற்கை உபாதை, அந்த இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காகத்தான் அவங்க வெளியில வந்திருக்காங்க. ஒரு புதர் மண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க போவாங்க போல இருக்கு, அது வழக்கமா இருந்திருக்கு போல இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னா எப்படி அந்த பொண்ணு தினந்தோறும் கவனிச்சிட்டு இருக்கிறவங்களாலதானே இந்த வேலை நடந்திருக்கு.
இந்த வேலை நடந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வெளியே வர நேரம் இது, போற நேரம் அது கவனிச்சுட்டு யாரும் இல்லாத நேரம் பார்த்து பண்ணிருக்காங்க. பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த மாதிரி பாலியல் சார்ந்த குற்றங்கள் அப்படின்றது நல்லா தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால தான் நடக்குது அப்படின்னு நமக்கு ஆய்வுடைய முடிவுகள் சொல்லுது. அப்போ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய யாரோ இதை செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொருளாதார வளர்ச்சியில 2 இலக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மாறு தட்டிக்கிறார். ஆனா அந்த கிராமத்துல ஒரு கழிப்பறை கூட இல்லையா? இந்த வீட்டுக்கு ஒரு கழிப்பறை இல்லையா? கழிப்பறை இருந்திருந்தால் அந்த சிறுமி வெளியில வந்திருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த பகுதிகள்ல வெளியில இந்த மாதிரி இயற்கை உபாதையை கழிப்பது அப்படின்றது ஒரு வழக்கமா கூட இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன ஒரு ஆதங்கமா இருக்குன்னா, உண்மையிலேயே அந்த வீட்டுல கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னா அங்க சேவை மையங்கள் இருக்கு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இருக்கு, அங்க முகாம்கள் போடக்கூடிய நிலைப்பாட்டையும் திமுக சார்ந்து அல்லது அரசு சார்ந்து செய்யக்கூடிய திட்டங்களை அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அரசு ஒரு திட்டத்தை வச்சிருக்கு, அதிகாரிகள் அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நம்மள உலுக்கி எடுக்குது. ஏன்னா ஒரு உயிருங்க, அந்த உயிரை நீங்க என்ன விலை கொடுத்தாலும் திரும்பி வரப்போறதில்ல, என்ன பொருள் கொடுத்தாலும் திரும்பி வரப்போறதில்ல, நீங்க தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த உயிரை உங்களால திருப்பி கொண்டு வரவே முடியாது. அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஆதங்கமா இருக்கு இல்லையா? ஒருவேளை இப்படி நடந்திருந்தா இதை தடுத்திருக்கலாமோ, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இது தடுத்திருக்கலாமோ, இன்னும் கூட அவங்க உறவினர்கள். கேள்வி எல்லாம் சரிதாங்க மேடம். ஆண்கள் பெண்களை இப்படி பயன்படுத்துறது அது எந்த விதத்துல? அவங்க இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வெளியே வராங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்களுக்கும் பாதுகாப்பு போட முடியுமா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு போட முடியுமா? இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க, இருக்கக்கூடிய மக்கள் தொகை அளவுக்கு காவல்துறையில பணியாளர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. அத்தனை பேருக்கு இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வசதி இருக்கா? இல்ல. அதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இல்ல. அப்போ இதை எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு அரசுல இருந்து பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு பெண்களினுடைய மேம்பாட்டுக்காக. அப்போ இந்த சூழல்ல பெண்களுக்கு நாம தற்காப்பு கலையை கத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதை சொல்லி கொடுக்கறத விட, அத பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதை விட, ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து வகுப்பு நடத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி வீட்லயேதான் அம்மா ஒரு பெண், சகோதரி ஒரு பெண், தனக்கு பிறக்கக்கூடிய மகளும் ஒரு பெண், அப்புறம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயோ போய் படிக்கக்கூடிய இடத்துலயோ பெண்கள் இருக்கிறார்கள். சமுதாயத்துல நீங்க சாலைகள்ல நடந்து போகும்பொழுது பெண்கள் இருக்கிறார்கள். அப்போ எங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது? ஆண்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுது? இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறையா நடந்துட்டு இருக்கு, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் மாத்திடுவோம், தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே இப்படிதான் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு தலைமைச் செயலாளர் அறிக்கையில போன ஆட்சிக்கு இப்ப இருக்கிற அந்த கிரைம் லிஸ்ட் குறைவா தானே அவர் சொல்றாரு. நாங்க கட்டுப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாமா? அப்போ மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டா கடந்து போக முடியாது. அப்போ சிக்கல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலமாக ரொம்ப வருஷமாக ஆண் அப்படின்றவன் பெண்ணை விட ஒரு படி உயர்வு, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கப்பட்ட இந்த சமுதாயத்துல பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் பாக்குறாங்க. நீங்க ஒரு திரைப்படம் எடுத்துட்டீங்கன்னா அதுல பெண்களினுடைய ஆடையும் ஆண்களினுடைய ஆடையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒரு விளம்பரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெண்களை எந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஐயோ தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டத்தை ஒழிச்சு கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், அப்போ பெண் கல்யாணம் பண்ணிக்க வரும் பொழுது தாலியும் சேர்த்து அந்த தங்கத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க, நீங்க நோகாம நோக்கு கும்பிடுவீங்களா? அப்போ எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை பாருங்க. அதையெல்லாம் உடைச்சு போட்டு இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு, அதாவது கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, தமிழ் வழியில படிக்க வந்த மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாச்சு.
இன்னைக்கு கூட வந்து ஐயோ தாலிக்கு தங்கம் போயிடுச்சு, இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு அந்த தாலியை வந்து தங்கத்துல கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறவங்க கொஞ்சம் தன்னுடைய பேச்ச வந்து உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது குல விளக்கு, குடும்ப விளக்கெல்லாம் திட்டத்தினுடைய பேர்கள் கொண்டு வராங்க இல்லையா, ரொம்ப கடுமையாக எதிர்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ சமுதாயத்துல ஆண் மனநிலை, பெண்களாக இருந்தாலும் கூட ஆணாதிக்க மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை மாற்றாத வரைக்கும் நம்ம இத பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி சங்க காலத்துல எல்லாம் காதல் செய்து திருமணங்கள் நடந்தன. அடுத்தது பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமும் நடந்திருக்கலாம். அங்க வந்து சாதிகள் பார்க்கப்பட்டன அப்படின்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல. அதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இடைக்காலத்துல பெண்கள் வந்து ஒரு அடிமை பொருளாக இருந்து அவங்க பருவத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டி அந்த அப்பாவுக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ பருவம் அடையாத ஒரு சிறுமி அந்த மாப்பிள்ளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா தான் இருக்கும். அப்போ குழந்தை திருமணம் அப்படின்றத சர்வசாதாரணமா எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதுலயும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் வேற எனக்கே அப்படித்தாங்க நடந்தது அப்படின்னு பெருமையா வேற சொல்லிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பாக்குறோம். அப்போ சிக்கல் எங்க இருக்குன்னு யோசிங்க. ஒரு காலகட்டங்கள்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அத பேசுறதுக்கே நமக்கு பயம் வரணும். அப்படி பயம் வராத வரைக்கும் பாலியல் அத்துமீறல் நடந்துருச்சுங்க, இதுக்கு வந்து அரசாங்கம் தான் பொறுப்பு, காவல்துறை எடுக்கல அப்படின்னு சொல்றதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அதுக்காக காவல்துறை வந்து மெத்தனமா நடந்துருக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வரல. ஆனால் ஒரு குழந்தை திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சமயத்துல இப்படி ஒரு சிறுவனுக்கும் சிறுமிக்கும் ஒண்ணு நடந்திருக்கு. அதை விட இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல வறுமையின் காரணமாக தன்னுடைய பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த குழந்தைக்கு 10 வயசோ 12 வயசோ கூட இருக்கும். ஆனால் தனக்கு மாப்பிள்ளை பாத்தீங்க அப்படின்னா 40 வயசு 50 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு கொடுமையும் இந்த சமுதாயத்துல நடந்துருக்கு. ஆமா, அந்த பெண் பருவம் வந்ததுக்கு அப்புறமா அவள் என்னோடு இருக்க வேண்டும், அவள் வந்து என்னுடைய பாலியல் ஆசைகளை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சட்ட ரீதியாக அணுகிய கணவன்மார்களை எல்லாம் இதே சமுதாயத்துலதான் பாக்குறோம். அப்ப அங்கே இருந்து வரக்கூடிய அந்த மோசமான எண்ணங்களை இன்னைக்கு மாத்தி இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. மாற்றி இருந்தாதான் இந்த மாதிரி பெண்களை எப்படி நடத்தணும்? ஒரு இயற்கை உபாதை கழிக்க வந்த ஒரு பெண்ணை நம்ம பாலியல் ஆசையோட பார்த்திருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அதை எப்ப நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா ஆண்களினுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். அதை மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு என்ன பண்ணலாங்க மேடம்? இதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். வளர்ப்பு முறையிலேயே மாற்ற வேணும். குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு வீட்டுல பெண் பிள்ளைன்னா சமையல் அறைக்கும் கட்டில் அறைக்கும் தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையே அதை வந்து சமையல் செய்ய பழக்க வச்சிடுறாங்க. ஆண்களுக்கு அது இல்லை, அவங்க படிச்சுட்டு ஜாலியா சுத்தலாம், எப்ப வேணா வரலாம் போகலாம் அப்படி வச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை முதல்ல பெற்றோர்களுக்குள்ள நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் நகர்ப்புறங்கள்ல ஓரளவு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை தாண்டி அது வந்து பரவலாக எல்லா இடத்துலயும் வரணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வந்து அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இன்னும் கேட்டா பெண்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில ஒரு பெரிய பாதுகாப்பு தன்மையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பெண்களினுடைய பெயர்கள்ல நீங்க சொத்து பதிவு பண்ணீங்கன்னா 1% அந்த பதிவுக்கான கட்டணத்தை நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 லட்சத்திற்கு உட்பட்ட சொத்துக்களை. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். ஆனா இதையே பெண்களே கூட என்னவா பேசுறாங்க அப்படின்னா, இலவசங்கள், ஓசி பஸ் அப்படின்னு பெண்களை பேச வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த மனநிலையில இருந்து மாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு படிச்சுட்டாங்க, படித்தாலும் கூட பகுத்தறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். நமக்கு திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு, கற்க கசடு அற. தப்பு இல்லாம குற்றம் இல்லாம பிழை இல்லாம படிங்க அப்படின்னா பிழை என்ன பிழை? புத்தகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கு. ஜோசியம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கு, சமையல் சார்ந்த புத்தகங்கள் இருக்கு, கோல புத்தகம் இருக்கு, பகுத்தறிவு புத்தகங்களும் இருக்கு. எத்தனை பேர் அதை தேடி போறாங்க? சமீபத்துல பகுத்தறிவு புத்தக கண்காட்சி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது திராவிட சித்தாந்தத்தை, சமத்துவத்தை
அடுத்தது வந்து சமூக நீதியை தூக்கி பிடிப்பதான ஒரு புத்தக கண்காட்சியை இந்த ஆட்சியில நம்ம பார்த்தோம். ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு எத்தனை பேருக்கு இருந்தது, அது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு புதுசா வந்து கட்சியை தொடங்கி இருக்கிறேன், இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு பரிதவிக்கிற இந்த கட்சிகளாவது அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து பார்த்ததா? இத்தனைக்கும் எங்கேயும் தூரத்துல எல்லாம் கிடையாது, நம்ம வள்ளுவர் கோட்டத்துலதான் சிறப்பாக நடந்தது. அத எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க? அப்போ மாற்று கட்சியை கொண்டவர்கள் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்களா? முதல்ல அந்த கட்சி பெற்றிருந்தாதான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க. அது எதுவுமே இல்லாம அத பத்தி எல்லாம் கவலையே படாம எனக்கு வந்துட்டு இலக்கு இதுதான், நான் வந்து முதல்வர் நாற்காலியில போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்படி நம்ம என்ன சொல்லி இவங்களை எல்லாம் பெருக்கணும்? இன்னும் கேட்டா அந்த கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகியை கார் ஏற்றி கொள்ள பார்த்தாரு. ஆமா, அதான் நம்ம பார்த்தோம். தாவேகாவினுடைய தலைவரை அந்த பெண் நிர்வாகி அஜிதா அவர்கள் பார்க்க வராங்க. அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம், இல்ல இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவங்க மேலேயே வந்து கார் ஏத்துற அளவுக்கு போறீங்க அப்படின்னா அப்போ பெண்களினுடைய பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கு? ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா பொதுமக்களினுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப தலைமை இப்படி நடந்துக்குது அப்படின்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இது தூத்துக்குடி நிகழ்ச்சியை கண்டிச்சு போராட்டம் இருந்தாங்க, அதெல்லாம் அங்க வந்த போராட்டத்துக்கு வந்த பெண்ணுகிட்ட அங்க மிரட்டுறாங்க, பொது வெளியில மிரட்டுறாங்க. இப்படிதான் இருக்கும். ஏன்னா அடிப்படையில எது வந்து மனிதநேயம், எது வந்து சுயமரியாதை, பெண்ணுக்கான நிலைமை என்ன, பெண்ணை எப்படி மதிக்கணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவர் நடித்து இருக்கக்கூடிய படங்களினுடைய நிலைமை என்ன, அதுல பெண்களை என்னவோ சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பெரிய வேதனையா இருக்கு. அதுக்கு அவர் மட்டுமே காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சமுதாயத்துல ஒரு பக்கம் திரைப்படம்னு எடுத்துக்கிட்டா அதுல பெண்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? ஏன்னா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஊடகம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம். அதுல மட்டும் கெத்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதைய பிடிச்சிட்டேதான் மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஊடகத்தை என்ன மாதிரி நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க? அப்போ ஒரு பெண்ணை பற்றிய ஒரு பிம்பத்தை நீங்க இதுவரைக்கும் சரியான ஒரு பிம்பமாக உருவாக்கி வச்சிருக்கீங்களா? இல்லையே. பெண்களை கவர்ச்சிக்கு மட்டும்தானே பயன்படுத்துறாங்க துறையில. நிச்சயமா அப்படி இருக்கிற பட்சத்துல அதை பார்க்கக்கூடிய இளைய சமுதாயம் எதை நோக்கி போகும்? இன்னைக்கு நிறைய வந்துட்டு ஒரு மோசமான, அதாவது பான் வீடியோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், இதற்கான தடை செய்யக்கூடிய உரிமை ஒன்றிய அரசு கிட்ட. நிலைமை என்ன? இதுல ஏதாவது ஒண்ணு தடை செஞ்சிருக்காங்களா? இன்னைக்கு இளைஞர்களுடைய பாதுகாப்பு கருதி என்ன மாதிரியான திட்டங்களா அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதனால நம்ம வெறுமனே இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்து விட்டது அப்படின்னு பேசுறதோட நின்றுடக்கூடாது. அதனால குற்றம் நடக்கிறத வந்து ஆமா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஆதரிச்சு பேசல, அந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை என்ன, அப்படி குற்றம் செய்தவர்களை யாரெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க, யாருடைய கொடுத்த தைரியத்தால இப்படியான குற்றங்கள் நடக்கின்றன, இப்படின்ற எல்லா பரவலான பகுதியில இருந்து இதை பார்த்தா தான் இதற்கு நம்மளால ஒரு தீர்வை வந்து சொல்ல முடியும். ஒண்ணு வேணாம், அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிய வந்து பாலியல் அத்துமீறலுக்கு ஆளானாங்க. அவங்க ரொம்ப தைரியமா வந்து காவல்துறையில இது எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் எப்படியோ லீக் அவுட் ஆச்சு. அப்புறமா அவங்களுக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்து ஆறுதல் படுத்தி அந்த வழக்குல இருந்து பின்வாங்கிடக் கூடாது அப்படின்றதுக்காக அரசு வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுச்சு. இதை நம்ம பார்க்கணும். ஆனால் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலன்னு என்ன நடந்திருக்கும்? அந்த வழக்கு அதோட வாபஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரியான இடங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பெண் வெளியில வந்து ஒரு தைரியத்தோட இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரா அப்படின்னா அவளுக்கான ஒரு பாதுகாப்பை இந்த அரசு வந்து உறுதி செஞ்சிருக்கு. ஆனா அது நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய இடம் பாக்கி இருக்கு. அதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா வீடுகள்ல இருந்து தொடங்கி ஆகணும். இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர் அவங்க பேசுறது வந்து ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது
அந்த உடலை அப்படியே வெட்டி வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இரவே நாங்க வந்து காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனோம். ஆனா அவங்க வாங்கிட்டு மகளிர் ஆணையத்துக்கு, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அங்க போனா காலையில வாங்க அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சுட்டாங்க. இந்த மனநிலை எங்க இருந்து? அவங்க மகளிர் காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையத்துல ஒரு சிறுமிக்கு இப்படி நடந்திருக்கு, ஒரு பெண்ணுடைய எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பதைக்கு வராதா? ஒரு பெண்ணாக வந்துட்டு ஒரு துடிக்காதா அவங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மெத்தனமா காலையில அவங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ அவர்களுடைய மனநிலைக்கு யார் காரணம்? அந்த மனநிலையை இன்னும் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த மனநிலையை எப்ப நம்ம உடைச்சு போட போறோம்? அந்த உடைச்சி போடுற நேரத்துலதான், இடத்துலதான் ஒரு சரியான சமத்துவம் மலரும். அதை பரவலாக எல்லா இடத்துல இருந்துதான் செய்யணும். சும்மா வந்துட்டு காவல்துறை மட்டும் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு விட முடியாது. காவல்துறை சட்டத்தை கடுமையாக்கணும். மக்கள் மத்தியில நம்ம வந்து விழிப்புணர்வு, குழந்தை வளர்ப்புல இருந்து நம்ம தொடங்கணும் அந்த விழிப்புணர்வை. அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். சட்டம் வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம காவல்துறை அணுகிறோம். அதுக்கு முன்னாடி பாதிப்புங்கிறது இந்த கிரவுண்ட் லெவல்ல எல்லாம் இருக்கு. ஸ்டடி பண்ணணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்கு. எதுக்காக வந்திருக்கு? சிறுமி, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் பொழுது அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். சட்டம் இருக்குங்க, அதற்கான நபர்களும் வழக்கறிஞர்களும் இருக்காங்க, நீதிபதியும் இருக்காங்க. ஆனால் குற்றங்கள் தடுக்கப்பட்டு விட்டனவா? அப்ப எங்க பிரச்சனை, எங்க சிக்கல்? சில பேர் சொல்றாங்க அரபு நாடுகளை போல கல்லால அடிக்கணும், இல்ல கடுமையான தண்டனையை கொடுக்கணும், அறுத்து போடணும், இந்த மாதிரி பல்வேறு இதை சொல்றாங்க. எனக்கு கூட அப்படிதான் ஒரு யோசனை தோணுது. என்னன்னா, அவங்க கல்யாணத்துக்கு வரைக்கும், ஆண்கள் கல்யாணத்துக்கு வரைக்கும் அந்த உறுப்புகள் வந்து செயல் இழந்து கல்யாணத்துக்கு அப்புறமா செயல்படுற மாதிரியான ஏதாவது ஒரு அறிவியல் மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிச்சா ரொம்ப புண்ணியமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அது இருக்கிறதுனாலதானே வந்து அதை வந்து நம்ம செயல்படுத்தணும், அது வந்து எழுச்சி பெறுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உறுப்புகளையே செயல்படாத அளவுக்கு ஏதாவது, இப்ப நம்ம தடுப்பூசின்னு ஒண்ணு போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவியல் சாதனத்தை கண்டுபிடிச்சாதான் உண்மையிலேயே இதற்கு வந்து தீர்வு காண முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனநிலை வரது இல்லைங்களா, ஆண்களுக்கு மட்டும்தான் வருது. என்ன நீங்க இந்த குற்றம் வேணாம் அப்படின்னு சொன்னா இன்னொரு குற்றத்தை வந்து நீங்க தயார் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி இல்ல, அதாவது இயற்கையிலேயே ஆணினுடைய உடல் வேற, பெண்ணினுடைய உடல் வேற. ஆணினுடைய உடல் வந்து உடனடியாக எழுச்சி, அதாவது அந்த பாலியல் ஆசை தூண்டப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. பெண்களுக்கு அந்த மாதிரி உடனடியாக தூண்டப்படக்கூடிய அமைப்பு இல்லை உடல் ரீதியாகவே. ஏன்னா அந்த உடல்ல வந்துட்டு ஆண் வந்துட்டு எதையும் வந்து தாங்க போறது இல்லை. ஆனா பெண் தான் அடுத்த தலைமுறையை தாங்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால்தான் அவ வந்து ஒரு உறவுல போகணும் அப்படின்னு சொன்னா பல யோசனைக்கு பிறகுதான் அந்த உறவுக்குள்ளேயே அவ போறான். நீங்க ஒண்ணு வேண்டாம், சாதாரணமா ஒரு பறவைகளை கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல அந்த பறவையினுடைய பேர் எனக்கு ஞாபகத்துல வரல. அந்த பறவை என்ன பண்ணுவோம்னா, பெண் பறவை ஒரு குச்சியை எடுத்து வந்து அப்படியே கீழே போடும். பெண் பறவை என்ன பண்ணுங்க, அந்த குச்சியை குடிச்சுக்கிட்டே அந்த பெண் பறவையோட காதல் செய்யணும். அதே போல ஒரு ஆண் பறவை கூடு எப்படி கட்டுது அப்படின்றத ஒரு பெண் பறவை வந்து டெஸ்ட் பண்ணும். நல்லா கூடு கட்டி இருந்தா இந்த ஆண் பறவையோட நம்ம வாழ்க்கைய பகிர்ந்துக்கலாம். கூடு கட்டவே லாய்க்கு இல்லை அப்படின்னா இதோட நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு பெண் பறவை கிளம்பிடும். அதனால நீங்க இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா மலர்கள்ல கூட, பூக்கள்ல காலையில பூக்கக்கூடிய பூக்கள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், வண்ணமயமா இருக்கும். ஆனா மாலையில அல்லது இரவுல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து வாசனை உடையதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வண்டுகள் அந்த வண்ணங்களை பார்த்து காலையில வந்து அதோட அந்த பாலினேஷன் சொல்லுவோம், மகரந்த சேர்க்கை, அந்த பாலினேஷன் வந்து நடக்கும். இதுவே இரவு நேரங்கள்ல அதற்கு வண்ணங்கள் தேவையில்லை, ஆனால் வாசத்தை வச்சு அந்த மலர்களுக்குள்ள மகரந்த சேர்க்கை நடக்கும். இயற்கையிலேயே ஒரு பெண் உடனடியாக எழுச்சி பெறக்கூடிய தன்மை வந்து அவளுக்கு இல்லை. ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதை சரியாக சேனலைஸ் பண்ண வேண்டும், அதை சரியாக வடிகால் அமைத்து நாம செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா
அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆகட்டும் அல்லது எல்லா கலைகளாகட்டும் ஆசை அல்லது காமம், காதல் அதனுடைய அடிப்படையில இருந்தா தொடங்கி இருக்கு. அந்த காதல், அந்த காமம் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணம். எப்படி ஒரு வயிற்றுல பசி ஏற்படுதோ அந்த மாதிரி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பசி என்பதும் ரொம்ப இயல்பானது, இயற்கையானது. ஆனா அதை எப்படி நம்ம கொண்டு வரணும், அதை இன்னொருத்தர் மேல நம்ம திணிக்க கூடாது. இந்த காதல் உணர்வு அப்படின்றது எவ்வளவு மென்மையானது. வள்ளுவர் சொல்லுவார், மலரினும் மெல்லிது காமம். அவ்வளவு மென்மையானது அந்த காதல் உணர்வு. அத இந்த அளவுக்கு வன்முறையாளர்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னே தெரியும். அதனால ஆரம்பத்துல இருந்து வளர்ப்பு முறையில இருந்து ஒரு மாற்றம் வரணும். அப்படி இல்லாட்டி அறிவியல் தான் நமக்கு கை கொடுக்கணும். இன்னைக்கு சாதியை ஒழிக்கிறதுக்கு அறிவியல் ஓரளவு நல்லாவே கை கொடுத்திருக்கு. என்னன்னா கிராமப்புறங்கள்ல இரட்டை குவளை முறை இருக்கும். சிரட்டையில ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சியில டீயோ காஃபியோ கொடுப்பாங்க. மற்ற உயர் சாதி ஆதிக்க சாதின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஸ்டீல் டம்ளர் அப்படின்னு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இயற்கை அறிவியல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, டிஸ்போசபிள் கப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து, அது நல்லதா கெட்டதா, இயற்கைக்கு உகந்ததா இல்லையா அது வேற. ஆனால் இன்னைக்கு டிஸ்போசபிள் கப் வந்ததுக்கு அப்புறமா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் ஒண்ணுதான், ஆதிக்க சமுதாயத்துக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இப்பவும் நம்ம எதை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வயது இருக்கக்கூடிய பாலியல் இச்சை தூண்டப்படக்கூடிய ஆண் குழந்தைகள், சிறுவர்கள் அல்லது பெரியோர்கள், இவங்க எல்லாருக்கும் அந்த வரையறுக்கப்பட்ட அல்லது யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய காதலை அல்லது அந்த உறவை அவங்க கிட்ட மட்டும் செல்லுபடி ஆகக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு மருந்துகள் கண்டுபிடிச்சாதான் இதற்கு தீர்வா கிடைக்கும் போல இருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை பேசுவோம் நம்ம. அதனால உடனடியாக தூக்குல போடுங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவசரத்தின் காரணமாக தப்பா யாரையோ தூக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு பாத்தீங்களா மேடம்? நேற்று வந்தது. ஆமா, 2023 அது பாலியல் இது பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை. ஆமா, இது ஒண்ணு. இப்ப இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க போராட்டம் பண்ணி வேக வேகமா அந்த நபர்களை பிடிக்கணும்னு சொல்லாதீங்க. அப்படி நீங்க நிர்பந்தம் அல்லது அழுத்தம் கொடுக்கறதுனால உண்மையான குற்றவாளி தப்பிக்க கூடும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்ப பாருங்க, ஒரு நிர்பந்தத்தின் பெயரால் வேற யாராவது கூட்டிட்டு நிறுத்திடுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் இன்னைக்கு நமக்கு வருது இல்லையா? அதனால இந்த சூழலை சரி செய்வதற்கு ஒரு மனமாற்றம் என்பது ரொம்ப தேவை. அந்த மனமாற்றத்தை நம்ம வீடுகள்ல இருந்து தொடங்கணும். பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் அதை ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கணும். எப்படி சிப்பி மாதிரியான திட்டங்கள் தவறான பழக்கத்திற்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக மாணவர்களை மீட்டெடுப்பதற்காக அரசு கொண்டு வந்திருக்கோ, இந்த மாதிரி வேறொரு திட்டங்களின் வழியாக பெண்களினுடைய வாழ்க்கையை, பெண்களினுடைய பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். பின்காட்டம் கொடுக்கலாம், அதுல ஜிபிஎஸ் கருவி எல்லாம் பொருத்தலாம். ஆனா சாதாரண கழிப்பறைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கே. அதனால அரசு இன்னும் கூட தலையிட்டு இன்னும் கூட வேற ஏதாவது ஒரு முயற்சியை செய்து, அப்படி இல்லாட்டி அறிவியல் சாதனத்தின் வழியாக வேற ஏதாவது ஒரு நிம்மதியான தீர்வை கொடுத்தால்தான் பெண்கள் வெளியில வர்றதுக்கு ஒரு பயம் இல்லாம வருவாங்க. இல்லாட்டி என்ன நடக்கும்னா, ஐயோ வீட்டுல வெளியில அனுப்பாத, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கொண்டுட்டு வந்துருவாங்க. நிச்சயமா இவ்வளவு தூரம் மறுபடியும் பின்னாடி போறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடும். அதனால அரசு இதுக்கு தலையிட்டு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இன்னைக்கு கூட ஒரு 10 பேரை தனிப்படை அமைச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடவடிக்கை எடுப்பதை விட அது நடப்பதற்கு முன்னாடி தடுக்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய அரசு மாற வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். நல்லது மேடம். நம்மளுடைய கோரிக்கையும் ஆரம்பமா அதுதான், பெண்களுக்கு இனிமே வன்முறையே நடக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருக்கு. அரசு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புவோம். சிறப்பா செயல்படுவாங்க. நன்றி மேடம். நன்றி மேடம்.